Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக எஸ்எம்சி யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நம்ம அந்த யூடியூப் சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட்ஸும் நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டு கார்டில் அந்த வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாங்க. அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான். நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற எல்லா வீடியோவும் அந்த ஒவ்வொரு வீடியோவோட ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு ஒரு பிஃபோர் 2 வீடியோ பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா? கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜஸ் வந்து கெயின் ஆகும். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஸ்டில் ஒரு சின்ன கவுண்டர் ட்ரேடு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத வந்து பார்த்தலாம், சரிங்களா? ஓகே, இப்போது யூரோ ஈஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா யூரோஎஸ்டி வந்து பைக்கு நல்ல மூமெண்ட்டில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா நான் கொடுத்த பைக்கு ஸ்டில் வரலை. வந்தானா பை ஆவான், ஓகேங்களா? வந்தானா பை வந்து போவான். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிமாண்டுக்கு வராமல் மேலே ஒரு சப்ளை வந்து இருந்தது. நம்ம ஆல்ரெடி எடுத்திருந்த சப்ளை தான், ஒரு அன்மிட்டிகேட்டட் சப்ளை. இங்கே இருக்கக்கூடிய ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த சப்ளைவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் எரேஸ் பண்ணிடலாம். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங்ஸ்லாம் வந்து எனக்கு வேணும். இது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு. இருந்தாலும் நான் வந்து எரேஸ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து ஒரு மேனிபுலேட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கான். ஸோ அதனால் இந்த ஃப்ளிப் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் டிமாண்டுக்கு வராமல் இப்போ மேலே வந்து போயிட்டான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியோட சப்ளை. ஆக்சுவலாக நம்ம டெய்லியோட சப்ளை எடுக்கக்கூடாது. ஏன்னா இது டெய்லியோட டைம் ஃப்ரேமுக்கு இப்போது வரலை. நம்ம 4 ஹவரில் தான் பார்க்கணும். ஸோ 4 ஹவரில் ஒரு அன்மிட்டிகேட்டட் சப்ளை வந்து இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம எடுத்திருந்த சப்ளை தான், ஓகேங்களா? பெண்டிங்கில் வச்சுருந்த சப்ளை இப்போ இதுக்கு போயிருக்கான். ஸோ இந்த அன்மிட்டிகேட்டட் சப்ளையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு கவுண்டரில் ஒரு ஸ்கேல்ப் மாதிரி பண்ணலாம். இன்ட்ராடேஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ட்ரேடு தான் வந்து இப்போ கிடச்சிருக்கு. இது வந்து ஸோ இந்த ட்ரேடு ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. வித் கன்ஃபர்மேஷனோட தான் இந்த ட்ரேடு வந்து போடணும் இந்த டிமாண்டில். ஸோ மார்க்கெட் 4 ஹவர் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல ஸோ மிட்டிகேட் பண்ணது நியூயார்க். ஓகே, மிட்டிகேட் பண்ணது நியூயார்க் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ நியூயார்க்கோட லோ இங்கே இருக்குது. ஸோ நியூயார்க்கோட லோ இருக்குது, நியூயார்க்கோட ஒரு ஹை இருக்குது. அது நியூயார்க்கே ஹிட் பண்ணிவிட்டு நியூயார்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக டைம் வந்து இன்னும் பேக்கில் தான் இருக்குது. நான் வந்து இன்னும் டைம் வந்து சேஞ்ச் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் இன்னும் சேஞ்ச் பண்ணல, பேக்கில் தான் இருக்குது. ஸோ நியூயார்க்கு தான் கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கான். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கவுண்டர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து சோச்சாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வந்து சோச், இது வந்து பிஒஎஸ். ஸோ மார்க்கெட் வந்து பிஒய்ஸ் வந்து பண்ணிட்டான். பிஒய்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கீழே வந்து சோச் பண்ணியிருக்கான், ரைட்டா?
ஸோ கீழே வந்து ஸ்டில் சோச் பண்ணல, சோச் பண்ணணும். ஸோ இந்த சோச் பண்ணோம் அப்படின்னா நம்ம செல் வந்து போகலாம். ஆனால் இப்போ இங்கே செல் போகலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நைட்டு மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, சும்மா வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இது ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட், இது ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். ஸோ சப்ளை அப்படி இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல செல் போகணும் அப்படின்னா இந்த சப்ளைல மட்டும்தான் செல் போகணும், வேற எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை மட்டும்தான் ட்ரை பண்ணணும், வேற எதுவுமே நம்ம ட்ரை பண்ணிடக்கூடாது. இதுல இருந்து நம்ம செல் பண்ணலாம் ஓகேங்களா. ஆனால் இது ஆக்சுவலாக ஒரு கவுண்டர் ட்ரேடில் நம்ம ட்ரேட் பண்ணுறது ஒரு ரிஸ்கான ஒரு விஷயந்தான் ஓகேங்களா. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். இன்னொரு கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸோட ரீஃபைன்மெண்ட் 5 மினிட்டுக்கு போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் போயிட்டு நம்ம ஸோ இந்த சப்ளை எடுத்துக்கலாம். இந்த சப்ளையில் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ட்ரேடாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ நம்ம இந்த கவுண்டரில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம எஸ்எல் வைக்கும்போது டிபி இந்த டிமாண்டில் நம்ம வைக்கும்போது நமக்கு 1:6.9 அதாவது 1:7 இவ்வளோ தான் வருது. 1:7 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு லோவஸ்டான ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கும். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதே ரிஸ்க் ரிவார்டை பெட்டராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அது 1 மினிட்ல ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் இதை நான் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டாக இருக்கிறனால மார்க்கெட் எகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணலாம். இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டான். இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆனனால கீழே வேறு எந்த டிமாண்டும் கிடையாது. அப்போது இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப்பில் இருந்தால் மார்க்கெட் இப்போ கண்ட்ரோல் பண்ணி கீழே போயிருக்கான். இதில் ஒரு சின்ன ஸ்கேல்ப்பு கூட நம்மளால் பண்ண முடியும். இங்கேருந்து இந்த லோ வரைக்கும் பண்ணலாம். பட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுன்ற ஒரு ரீசனால் சோச் வரைக்கும் நம்ம ஸ்கேல்ப் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து 1:2.6 1:2.6 பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். அப்போ இதை பெட்டராக மாற்றணும் அப்படின்னா 1 மினிட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம். 1 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக மெட்டிகேட் ஆகிருக்காது. அப்போ நம்ம 1 மினிட்ல என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய லோவை ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுக்கலாம். பட் நமக்கு நியூயார்க் செஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போடக்கூடாது, என்ட்ரி அப்ரோச் பண்ணக்கூடாது. ஆனால் ரூல் இஸ் அ ரூல், இதுதான் வந்து ரூல். ஸோ இதில் வெரி எக்ஸ்ட்ரீம், இதில் வந்து என்ட்ரி போட்டு இதோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கிற மாதிரி வரும். அப்படி இருந்தாலும் இது 1:2 இந்த மாதிரி தான் வரும். அப்போ இந்த ட்ரேடை அப்ரோச் 1:3 வருது. 1:3 பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இது இல்லை. ஸோ பண்ணாமலே இருக்கலாம். ஸோ இப்படி ட்ரேடு வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்தால் தான் 1:9 1:10 இருந்தால் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ இது ட்ரை பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மார்க்கெட்டு மேலேயும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படின்றனால இது நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நம்மளோட கன்ஃபர்மேஷன் அப்படி இப்போ நான் சொன்னது வந்து பை போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ராட்டஜியை தான் நான் சொன்னேன். நம்ம ட்ரேட் பண்ணுற ரேஞ்ச் எங்கன்னா இங்கே இந்த சோச் இதை எடுத்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தது வந்து ட்ரேடு வந்து பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு டிமாண்டும் கிடையாது. டிமாண்ட் பிரேக் பண்ணிவிட்டு ஃப்ளிப்பும் கண்ட்ரோல் எடுத்துட்டான். ஃப்ளிப்பு கண்ட்ரோல் எடுத்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப்பு கண்ட்ரோல் எடுத்து இந்த லோ எடுக்கிறான் அப்படின்னா, இந்த லோ எடுத்துட்டான்னா ஃப்ளிப்போட ப்ராசஸ் வந்து டன். ஃப்ளிப்போட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். அப்போது லிக்விடிட்டி இங்கே போட்ட லிக்விடிட்டி அப்படின்றது இப்படி வந்து ஷிஃப்ட் ஆயிரும். எப்படின்னா இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆயிரும். இந்த சப்ளை இப்படி இருக்கும்
ஓகே. அப்போது இப்படி வந்து ஷிஃப்ட் ஆயிரும். இந்த ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சிடும். அப்போ இந்த லிக்விடிட்டி நமக்கு செட் ஆகும்போது நம்ம தாராளமாக இந்த சப்ளையில் போயிட்டு செல் வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்த கேண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளைவாக தான் இருக்குது. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் தானே பார்க்க போகிறோம். அதனால இது ரெண்டுத்தையுமே சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் போய் நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த கேண்டலை மிட்டிகேட் பண்ணிட்டு வந்துடுவான். இதில் போய் நம்ம எடுக்கும்போது இங்கே கேண்டலை நம்ம விட்டுருப்போம். இதுவும் சப்ளை தான். இதில் போய் இப்படி மிட்டிகேட் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது ஸ்டில் நமக்கு சப்ளை மிட்டிகேட் ஆகலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போது லிக்விடிட்டி இங்கே பில்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி, ஓகே. சிம்பிள். எப்படின்னா இங்கே நான் போட்டிருக்கிற சோர்ச் பண்ணால் செல் வந்து போகலாம். அவ்வளோதான், சிம்பிள். இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் இங்கே. ஸோ இந்த என்ட்ரி வந்து நான் வந்து டிஸ்கார்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த என்ட்ரியை கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா இந்த என்ட்ரி இப்போ நான் கொடுத்துருவேன். மிட் நைட்டில் இல்லை மார்னிங் வந்து 5 o'clock 6 o'clock 7 or 10 11 இந்த மாதிரி டைமிங்கில் மார்க்கெட் மேலே போயிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, இங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்துருவாங்க, செல் வந்து எடுத்துருவாங்க. ஸோ அவங்க செல் எடுக்கும்போது எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அப்படி இன்ஃபார்ம் பண்ணி நான் பார்க்கலாம், பார்க்காமலும் இருக்கலாம். ஸோ தப்பான என்ட்ரியும் எடுக்கலாம். ஸோ அதனால் இந்த என்ட்ரியை நான் டிஸ்கார்டில் கொடுக்கல. மார்க்கெட் இங்கே போயிட்டு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு செல் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா டைரக்ட் என்ட்ரி கொடுத்துருவேன், இந்த இடத்துல செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு டிஸ்கார்டில் கொடுக்கல. இந்த இடத்துல என்ட்ரி வந்து நமக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ட்ரிஸை வந்து கொடுத்துருவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே. இப்போ நான் சொல்லும்போது இந்த சினாரியோ நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் வீடியோ வந்து பார்ப்பீங்க. அப்போது நான் சொன்ன சினாரியோக்கு பதிலாக வேறு ஏதாவது சினாரியோ நடக்கும். அப்போது நான் அந்த இடத்துல வேறு சினாரியோ நடந்திருக்குன்றதை பார்த்து நான் வேறு என்ட்ரி போவேன். ஆனால் உங்களால் அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எஸ்எம்சி தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். என்னோட அட்வைஸ் வந்து எஸ்எம்சி நல்லா கற்றுக்குங்க. எஸ்எம்சின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளுக்கு கொண்டு போகும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகணும் எல்லாரும். உடனே ப்ராஃபிட் கிடச்சிடாது, டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் உங்களோட மைண்ட் செட்டு தான். ஓகே. ஸோ யூரோ யூஎஸ்டியில் இதுதான் வந்து சினாரியோ, இப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டான் அப்படின்னா டிமாண்ட்லேருந்து பை, டிமாண்டுக்கு வந்துட்டதுக்கப்புறமா நான் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கோல்டு ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தேன். ஸோ அது 1 minute எடுத்த என்ட்ரி, 2 என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிபி இந்த லோவில் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஸோ ஒரு பெரிய பிக் ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருந்தது. ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருந்தது. ஸோ இங்கேருந்து வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ கீழே வருவான், கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கீழே வருவான். டிபி ஹிட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ டிபி வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதாவது பிஓஎஸ் சோச், அப்புறம் இந்த இடத்துல நமக்கு டிமாண்ட் இருக்குது. அப்போது இது ஃபுல்லாக லிக்விடிட்டியாக தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லோ வந்து லிக்விடிட்டியாக எடுக்கலாம். ஸோ அப்போ மார்க்கெட் இப்போ நான் போட்டுட்ருக்கிற இந்த லோ எடுத்துட்டான் அப்படின்னா இந்த லோவை கண்டிப்பாக எடுத்துருவான். வேறு வழியே கிடையாது, மார்க்கெட்டுக்கு இந்த லோவை எடுத்துருவான். அதனால் இந்த இடத்துல டிபி வச்சுருக்கேன். இப்போது லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோவில் இந்த என்ட்ரி நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் வந்து இது டிபி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ஒரு லேர்னர்ஸ் இருக்கீங்க, இல்லைனா எஸ்எம்சியில் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நான் வைக்கிற மாதிரி டிபி வைக்கக்கூடாது. என்ன மாதிரி என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட், ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போயிடணும். இந்த மாதிரி லோலையோ ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போயிடணும். ஆக்சுவலாக இந்த என்ட்ரி சம்திங் எனக்கு எஸ்டர்டே வீடியோவில் நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். 1:70 சம்திங், 1:70. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் 1:70 80 சம்திங் இருந்தது. 1:70 ட்ரேடு, 1:80 ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ 1:70 பண்ண முடியுமா, 1:80 பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்
ரிஸ்க் ரிவார்டுக்கு மூவ் ஆகாது. மார்க்கெட் லிக்விடிட்டிக்கு தான் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் எடுக்கிற என்ட்ரியை பெட்டரான என்ட்ரியாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிஸ்க் ரிவார்டு வந்து எடுத்தலாம். நான் ரிஸ்க் ரிவார்டை வச்சு ட்ரேட் பண்ணது மாட்டேன். ரிஸ்க் ரிவார்டு நான் எதுக்கு பார்ப்பேன் அப்படின்னா 1:3, 1:2, 1:1 இந்த என்ட்ரி இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். இந்த மாதிரி என்ட்ரி இருந்தால் அவாய்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 1:100 இருந்தால் என்ன, 1000 இருந்தால் என்ன, மார்க்கெட் அங்கே போகணும்னா அங்கே தான் போகும். ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இந்த லோவுக்கு கீழே வரும் அப்படின்னா நம்ம என்ட்ரியை போட்டுட்டு நம்ம என்ட்ரி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மளோட ஒர்க்கை பார்க்கணும். ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம்னா 1:3, 6 அதெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜி தான் மஸ்ட்டு. 1:3, 1:6 இதெல்லாம் மஸ்ட்டு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி என்ட்ரி பிடிக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணணும். ரொம்ப வெயிட் பண்ணி 2 என்ட்ரி பிடிச்சா போதும். மந்த் ஃபுல்லாக நிறைய என்ட்ரியை போட்டுக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கணும்னு தேவை கிடையாது. ஓகேங்களா? மந்த்லி 4 என்ட்ரியே வந்து போதும். ஸோ 4 என்ட்ரியில் 3 என்ட்ரி 4 என்ட்ரியில் 3 என்ட்ரி எஸ்எல்னாலும் ஒரே ஒரு என்ட்ரி போதும், பெரிய ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்துடும். இப்போ 2 என்ட்ரியுமே சேர்த்து எனக்கு டிபி ஹிட் ஆச்சுன்னா மோர் தென் $6,000 வந்து ப்ராஃபிட் வந்து வரும். ஆனால் இந்த 2 என்ட்ரிக்குமே எனக்கு லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $136 தான் வந்து லாஸு வச்சு நான் ட்ரேடு வந்து எடுத்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ $136 தான் நான் லாஸே வந்து வச்சுருந்தேன். இப்போ அது கூட இல்லை, எல்லாமே பிரேக் ஈவனில் இருக்குது. இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டா கூட, இங்கேருந்து மேலே நேராக போயிட்டா கூட எனக்கு வந்து 0 லாஸ் தான் இருக்கும். ப்ராஃபிட் இருக்காது, இருந்தாலும் லாஸும் வந்து இருக்காது. அப்போ சேஃப் தான். இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $4,500 சம்திங் வந்து ரன்னிங்கில் இருக்குது ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போது மேலே போயிட்டு இப்போ இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ மேலே போயிட்டு எனக்கு 0 லாஸ் 0 ப்ராஃபிட்டுக்கு போய் அடிச்சிருச்சு. இப்போ வந்து பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு லாஸும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை அப்படின்னா நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணியிருக்குன்னா, என்னை லாஸ் பண்ண விடாமல் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்கு. லாஸ் பண்ண விடாமல் சான்ஸ் கொடுத்துருக்கு. அதே டைமில் நான் எடுத்த என்ட்ரி ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு வந்திருக்கு. அப்போ நான் எடுத்த என்ட்ரி ரைட்டு. ஓகேங்களா? கொஞ்சம் முன்னாடி எக்ஸிட் ஆனாலும் எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நான் எக்ஸிட் ஆகலை. ஏன்னா நான் போட்ட பிளானில் நான் பிலீவ் பண்ணி அதை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கேன். அப்போது வந்து கரெக்டான ஒரு ரூட்டில் தான் போகிறேன். என்ன இந்த ரூட்டில் ப்ராஃபிட் வரல, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு போய் மேலே அடிச்சிட்டாலும் எனக்கு வந்து 0 லாஸ் 0 ப்ராஃபிட். இதுக்கு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இதே மாதிரி என்ட்ரியை பிடிப்பேன். இந்த ட்ரேடு போய் பிரேக் ஈவன் அடிச்சிட்டா இந்த ட்ரேடு பிரேக் ஈவன், அடுத்த ட்ரேடு டிபி போகலாம். ஓகேங்களா? இப்போ ப்ராஃபிட் வந்து அடிச்சிருச்சு அப்படின்னா $6,000 மோர் தென் $6,000 வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ பண்ணலாம். பார்த்து ட்ரேட் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கரெக்டாக டைட்டாக நம்ம பிடிச்சி ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது, எல்லாமே பாசிபிள் தான். ஸோ இம்பாசிபிள்னு நினச்சிருந்தா மனுஷன் வந்து பறந்திருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பாசிபிள். அதுக்கு உண்டான வழி நம்மக்கிட்ட தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் இம்பாசிபிள். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே பாசிபிள் தான். ஓகேங்களா? சரி, ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கரன்சி பேரை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக்கே வர்றதில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப்பில் நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.